மீனாப்பட்டி சமையல் அன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி நறுக்கி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சார்ந்த உடனே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி, காரத்துக்கு தேவையான சாம்பார் பொடி இதெல்லாம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபில்டர் பண்ணி வச்ச மரவள்ளிக்கிழங்கை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இந்த தட்டை போட்டு மூடி வைக்கிறேன். வச்சா நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த மாதிரி சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.